இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த நாங்க உனக்கு முக்கியமா தெரியலையம்மா? சத்தியமா எதுக்குமா இப்படி பேசியா? நீ இப்படி அம்மாட்ட அப்பாட்ட எடுத்து பேசுனதே இல்லையம்மா. என்னமாச்சு உனக்கு? சத்தியமா அழாதம்மா. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தது இப்படி அழுதுட்டு இருக்காமா? வந்து சாப்பிட்டுட்டு படுமா, காலைல பாத்துக்கிடுவோம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், போவாங்க. யாரும் என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறிய. நான் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? நான் இப்படியே சாப்பிடாம பட்டினி கிடந்துட்டு போறேன். சரோஜாவா, அப்ப எங்களை விட அந்த பையன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டானோ? அப்படி சொல்லலப்பா. அப்புறம் எதுக்குமா சாட மாட்டீங்க? அப்பா அம்மையும் சொல்லிட்டு கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டீமா? நீங்க சொல்றதானே கேட்டுட்டு இருக்கேன். உங்களை மீறி நான் என்ன பண்ணிருக்கேன்? வாமா, அப்ப நீயே சாப்பிட்டு நாங்களும் சாப்பிடுமா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், போ. அப்படி சொல்லக்கூடாதுமா, சொல்லக்கூடாதுமா. வாமா சாப்பிட போலாம். அம்மா என்ன உனக்கு ஊட்டி விடட்டுமாமா? வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. ஏமா அப்படி சொல்லியா? என்னமாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு அவளை, போங்க. சத்தம்மா, எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுமா. மனசுல வச்சுட்டு அழுத்திட்டே இருக்காதம்மா. அப்பா பாருமா, உன்னை பார்க்க வந்தனுக்கா பாம்பால இருக்காவ. என்னதம்மா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, போங்க. நான் இப்போ வரல, போ. இப்படி சொன்னா எப்படிமா? அம்மா அப்பா மட்டும் எப்படி போய் அங்க நிம்மதியா இருக்க முடியுமா? எழுப்பி வாமா, வீட்டுக்குள்ள போவா. எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுமா, நான் செய்யேன். எப்பவுமே உங்களால செய்ய முடியாது, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னதுனால தான் அவன் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டே வந்தான். ஆனா அவனை என்னெல்லாம் பேசி அனுப்பிட்டியே. அவனை பார்க்க பாவமா இருந்துச்சு. என்னமா சொல்லியா? அப்ப உங்க அப்பா பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாம்மா? இல்ல அம்மையை பார்த்தா பாவமா இல்லையா? அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. சரோஜாமா, அழாதம்மா. அப்பா எதுக்காக சொன்னேன்னு உனக்கு புரியலையாம்மா? எனக்கு புரியுதுப்பா, புரியாம நான் பேசல. ஆனா சூர்யா நான் சொன்னதுக்காக தானே வந்தான். அப்படி இருக்கும்போது அவன் உண்மையான அன்பு வச்சிருக்கான்னு தானே பார்த்தோம். ஏம்மா, அந்த பையன் ஏதோ விளாட்டு புத்தியில இருக்கான். ஆனா அவ அப்பா அம்மா எப்பவுமே உன்னைய மர்மவளா ஏத்துக்கிட மாட்டாவம்மா. ஏன் ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாவ. அவ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என் சூர்யா அப்படிலாம் இருக்க மாட்டாப்பா. அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. சத்தம்மா, அந்த பையன் நல்லவன் தானே உனக்கு எப்படிமா தெரியும்? அவனே இந்த ஊர் பக்கம் வந்து கொஞ்சம் மாசம் தான் ஆச்சு. ஒழுங்கா நீ அவங்க கூட பேசினது கூட கிடையாதுமா. அப்படி இருக்கும்போது எப்படிமா அப்படிலாம் சொல்லியா? அம்மா, அவன் என் ஃப்ரெண்டுமா. எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்து தெரியுமா. சின்ன வயசுல ஏதோ ஃப்ரெண்டா இருந்தியே, அதுக்கு பிறகு போயிட்டானுமா. அவன் கொண்டா எப்படிலாம் மாறி இருக்குமா, எப்படி இருக்கானோ? யாரையும் நல்லவன்னு சொல்ல முடியாதுமா. சூர்யா நல்லவன்மா. எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு போகும்போது என்கிட்ட நான் வந்து உன்னைய கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு போனாமா. அந்த நாள்ல இருந்து என் சூர்யா வருவான்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் நீ பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கல்யாணமும் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். என் மனசு முழுக்க அவன் தான் இருக்காமா. எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்மா. அவனுக்கும் நானும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது எவ்வளவு அன்பா இருந்தானோ அதே போலதான் இப்பயும் இருக்காமா. என் மனசுலயும் அதே அன்புதான் இருக்கு, அதை விட அதிகமா தான் இருக்கு. சத்தம்மா, அழாதம்மா. என்னை மன்னிச்சிருமா. மணிக்கு ஒண்ணுமே இல்லம்மா. என் பிள்ளை மனசுல இவ்வளவு பெரிய பார்த்த சுமந்துட்டு இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது கஷ்டமா இருக்குமா. சத்தம்மா, நான் அப்பாட்ட பேசியம்மா. அழாதம்மா, உனக்கு அம்மா இருக்கேம்மா. புருஷன் பாவம், அவரு ரொம்ப நல்லவர் தான். நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சத்யா தான் உங்க அம்மா மாதிரியே இருக்கா. அவளாலதான் எல்லா பிரச்சனையும். என் புருஷனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இவ எதுக்கு என் புருஷனையே சுத்தி சுத்தி வரா? கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவே இல்லை. கல்யாணம் ஆனவருக்கு ஐ லவ் யூ சொல்றா. இதுல வேற 2 பேரும் தான் டைவர்ஸ் பண்ண போறீங்களா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. நான் எப்ப அவரை டைவர்ஸ் பண்ண போறேன்னு அவகிட்ட சொன்னேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். என்னை அவர் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு. இப்போ வந்து இவ இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ அம்மா பத்தி தான் அவளுக்கும் இருக்கு. இனி நான் என் புருஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். பாவம், அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. எங்க அம்மா தான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி விட்டுருக்கா. பாவம், அவரு உடஞ்சு போயிருக்காரு. அதனாலதான் என்கிட்ட டைவர்ஸ்ன்னு அவர் பேசியிருக்காரு. இல்லைன்னா அவர் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாரு. எங்க அம்மாவும் அப்பாவும் யாருன்னா இப்படி இருக்காவளோ?
வீட்டுக்கு வந்த மருமகனை இப்படியே பேசி அனுப்புறது? அவர்கிட்டயே தப்பு இருந்திருந்தா கூட மருமகனை இப்படின்னா செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். எங்க அம்மையே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் அவரும் கோவமா பேசியிருக்காரு. இது தெரியாம நான் அவரையே யாசிட்டு இருந்திருக்கேன். பத்தாத குறைக்க அந்த சத்தியா வேற, அவன் ஏன் இப்படி கெட்டு போயிருக்கான்னு தெரியல. கல்யாணம் ஆன ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியுறா. இதுல என் கண்ணு முன்னாடி என் புருஷனுக்கு ஐ லவ் யூன்னு வேற சொல்றா. ஏதோ என் புருஷன் நல்லவரா இருக்க போய் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. இதே வேற யாரோன்னா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாவ. என் புருஷன் நல்லவரா இருக்க போய் தான் கேக் வெட்டுற ஃபங்க்ஷன்ல இருந்து கூட வந்துட்டாரு. மற்றவியலா இருந்தா எல்லாத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்திருப்பாவ. ஆனா என் புருஷன் எவ்வளோ நல்லவரா இருக்காரு. சரி, நான் அவரை போய் சந்தேகப்பட்டுட்டேனே. பாவம் அவரு. இனி அவரை நான் சந்தேகமே பட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, அவரை நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். இந்த உலகத்திலேயே புருஷன் மட்டும்தான் நல்லவர். எப்படியாவது அவர்கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும். இதுக்கு மேல என் புருஷனை விட்டுட்டு நான் இங்க இருக்க கூடாது. இப்படியே விட்டுட்டு இருந்தா கண்டவெல்லாம் வந்து பூந்துருவா. அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஹலோ மாமா. என்ன சத்யா? மாமா, எதுக்கு நான் கால் பண்ணா எடுக்கவே மாட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக எடுக்கணும்? உன் கூட நான் ஏன் பேசணும்? சும்மா சும்மா இப்படி கால் பண்ணாது சத்யா, அப்புறம் உன் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். எதுக்கு மாமா இப்படி பேசுறீங்க? என் மனசு உங்களுக்கு புரியலையா? இல்லனா புரிஞ்சு புரியாம நடிக்கிறீங்களா? நான் உங்களை லவ் பண்றேன் மாமா. இங்க பார், இதுக்கு மேல என்கிட்ட இப்படி பேசாதன்னு சொல்லிட்டேன். இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உங்க மம்மி டாடி கிட்ட வந்து நான் பேச வேண்டியிருக்கோம். ஒழுங்கா போனை கட் பண்ணிட்டு படிக்கிற வேலையை பாரு. இதுக்கு மேல உன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் வரக்கூடாது. மாமா ஒரு நிமிஷம். மாமா, நீங்க எதுக்கு அந்த ரூட்ல வராம வேற ரூட்லயே போறீங்க? சத்யா, என்னை இரிட்டேட் பண்ணாத. நான் எப்படி வேணாலும் போவேன், எந்த வழியில வேணாலும் போவேன். அது என்னோட இஷ்டம். உன்கிட்ட கேட்டுட்டு நீ சொல்ற வழியில போகணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. படிக்கிற வயசுல படிக்கிற பொண்ணுங்க படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். உன்னைய மாதிரி கல்யாணம் முடிஞ்சவனு காதல் காதல்னு சுத்திக்கிட்டு இருந்தோ நல்லா இருக்காது. கல்யாணம் ஆகாத பையனை காதலிச்சிருந்தா கூட நானே சேர்த்து வச்சிருப்பேன். தேவையில்லாம என்னைய லவ் பண்றேன்னு என்கிட்டே வந்து சொல்ற. நீ பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகுது. போனை வச்சுட்டு வேலை பாரு. இதுக்கு மேல கால் வந்துச்சு பிளாக் பண்ணிடுவேன் பாத்துக்க. அப்புறம் அவசரத்துக்கு கூட என் நம்பருக்கு நீ கால் பண்ண முடியாது. போனை வை. ஷே, எதுக்காக இந்த பொண்ணு இப்படி இருக்கா? நான் தான் என் மனசுல எதுவுமே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்றா? இவளை இப்படியே விடக்கூடாது. ஆனந்த் கிட்ட சொல்லியே ஆகணும். அவனாவது கண்டிச்சு வைப்பான். சாரு, சாரு. என்ன சூரியப்பா? உன் மவனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னால, பொண்ணு பார்த்தாச்சு. என்ன சொல்றிய? அதுக்குள்ளேவா? ஆமா, நீ தானே பொண்ணை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வைப்போன்னு சொன்னா. அதான் பொண்ணு பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாரு. நம்ம இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க போறோம். உன் மவனை ரெடியாக சொல்லு. எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். பிடிச்சிருந்ததுன்னா உடனே பூ வச்சுட்டு வந்துடலாம். நிச்சயம் எல்லாம் பண்ணி நாளை கடத்தாண்டா, உடனே கல்யாணத்தை வச்சிருவோம். என்னங்க அதுக்குள்ள பொண்ணு பார்த்தாச்சுங்கிறிய, பூ வைக்கலாங்கிறிய? நான் சூர்யா போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பினேன். அவியலுக்கு பையனை ரொம்ப பிடிச்சு போச்சான். பொண்ணு நல்லா அழகா இருக்குமா, நேர்ல வந்து பாருங்கன்னு சொன்னாவ. அதான் போய் பாப்போம். பிடிச்சிருச்சுன்னா உடனே பூ வச்சிருவோம். சரி, பொண்ணு எப்படி? நல்லா விசாரிச்சியெல்லாம்? நல்ல பொண்ணா, நல்ல குடும்பமா? அதெல்லாம் விசாரிச்சாச்சு. நம்ம மூத்த மருமவ மாதிரி தங்கமான பிள்ளையா. ஆமாங்க, அனுவையும் கூடணும்ல. உங்க தங்கச்சி கூடயும் பேச்சு இல்ல. தனியா எப்படி போவ? நம்ம 2 பேரும் போனா நல்லாவா இருக்கும்? சூர்யாவை ரெடியாக சொல்லு. உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு. இது போத பொண்ணு பார்க்க போறதுக்கு. இருந்தாலும் நம்ம அனுவை நம்ம ஒரு வார்த்தை கூட கூடாம இருந்துட்டோமங்க. அவளை போய் ஒரு வார்த்தை கூட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? அதான் அனுவோட அம்மா அப்பா சொல்லிட்டு போனாவல்ல. இதுக்கு மேலே அங்க போய் நின்னா மரியாதை கிடைக்காது சாரு. கொஞ்ச நாள் போட்டோம். அந்த பிள்ளைக்கா தோணுச்சுன்னா வரட்டும், இல்லைன்னா அங்கேயே இருக்கட்டும். என்னங்க நீங்க இப்படி பேசுறீ? உங்க ஃப்ரெண்டு தானே, அவட்ட பேசி பார்க்க வேண்டியதானே? வேற எப்படி பேச சொல்ற சாரு? உன் மவன் சின்ன காரியமா பண்ணி வச்சிருக்கான். அந்த பிள்ளைய துரத்தி என் தங்கச்சி வீட்டுக்கு விட்டுருக்கான். அதனாலதான் அவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு. நான் அவங்கிட்ட என்ன மூஞ்ச வச்சுட்டு போய் பேச வச்சாரு. அதனாலதான் தலை குடிஞ்சு தெரிய வேண்டியதா இருக்கு. நம்ம பிள்ளை மேல எந்த தப்பு இல்லைன்னா நேரடியா போய் பேசியிருப்பேன். இவன் தானே நடந்த எல்லாத்துக்கும் காரணம். பிறகு எப்படி அவன் மூஞ்சில போய் நான் முழிக்க முடியும்? கொஞ்ச நாள் போட்டு அதுவா எல்லாம் சரியாவுதான்னு பாப்போம். ஏங்க, பொண்ணு பாக்குற இடத்துல மூத்த மருமவ எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல? உண்மையை சொல்ல வேண்டியதா. இஷ்டம் இருந்தா கட்டி தரட்டும். இதுக்காக போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எந்த உண்மையை சொல்ல சொல்றீங்க? உங்க தங்கச்சி அவளை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்ல சொல்றீங்களோ? அப்படிலாம் சொன்னாச்சுன்னா யார் பொண்ணு கட்டி தருவா? நீங்களே சொல்லுங்க.
உண்மை சொன்னா கண்டிப்பா கட்டி தர மாட்டாவ. நம்ம சொல்லாம இருந்தாலும் அவியலுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே தெரியதான் போகுது உண்மை. அதுக்கு தான் சொல்றேன், அனுவை போய் கூட்டிகிட்டு போலாங்க. நீங்க கூட மட்டும் வாங்க, நானே அவிய 2 பேர்ட்டையும் பேசி. சரி, முதல்ல உன் மவன்கிட்ட பேசு. அவனை முதல்ல போய் ரெடியாவ சொல்லு. அவன் சம்மதிச்சாலே போதும். அவன் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. பொண்ணு பார்க்க வாரானாங்கிறத கேட்டு சொல்லு. உங்க பின்னாலதான் இருக்கா, நீங்களே கேட்டுங்க. என்னாச்சு மம்மி, என்ன கேட்கணும்? சூர்யா உங்க அப்பா உனக்கு பொண்ணு பார்த்துருக்காவலாம். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணுன்னு தான் சொல்லிட்டு இருக்காவ. அதை உன்கிட்ட சொல்லி கேளுன்னு சொன்னாவன். பொண்ணு பார்க்க போகாம கிளம்புறியா? வேண்டாம் மம்மி. தெரியும்ல, தெரியும் நீ இதான் சொல்லுவான்னு தெரியும். தட்டை தூக்கிட்டு வீடு வீடா போய் பொண்ணு கேட்டவனுக்கு நாங்க பாக்குற பொண்ணு எப்படி பிடிக்கும்? ஓ, தெரிஞ்சிச்சோ. தேங்க்ஸ் டாடி. சூர்யா உங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன சொல்லிட்டு இருக்கா? டாடி சொன்னதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் மம்மி. உங்களுக்கு தெரிஞ்சதே எனக்கு சந்தோஷம்தான். நான் பொண்ணு பார்க்க உங்க கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா நான் சொல்ற பொண்ணை தான் நீங்க வந்து பார்க்கணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா நான் இப்பவே ரெடி ஆகி வரேன் மம்மி. ஏல, நீ எதை மனசுல வச்சுட்டு சொல்லியான்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா ஒன்னும் முட்டா பையன் இல்ல. நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாம போறதுக்கு. டாடி, உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்களே சொல்லுங்க டாடி. நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏத்த மாதிரி பிள்ளையதான் நீ கட்டிக்கிடணும். அது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு டாடி. எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா தான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை டாடி. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நான் சொன்ன பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன் டாடி. மம்மி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏல, பொண்ணு பார்க்க உடனே கிளம்புன்னு சொன்னேன். முடியாது டாடி, டைம் பாஸ் பண்றதுக்கு நான் விரும்பல. நான் போயிட்டு வரேன். இவன் இல்லனா பொண்ணு பார்க்க போக முடியாதுன்னு நினைச்சிட்டு போறானோ? இவன் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போய் பொண்ணை பார்த்துட்டு வருவோம். சாரு, கல்யாண தேதிய இன்னைக்கு குறிச்சிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். சத்யப்பா, நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேக்குறா அன்னபூர்ணி? இல்லங்க, சத்யப்பா நேத்து ராத்திரி சொன்ன கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அதை பத்தி தான் கேட்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்காது அன்னபூர்ணி. அந்த வீட்டுல யாரும் இவ்வளவு ஒரு பைசா கூட மதிக்க மாட்டாவ. அவியலை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. பிறகு எதுக்கு நீ இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கா? இல்லங்க, சத்யப்பா அவனே தான் நினைச்சிட்டு இருக்கா. அந்த பையன் மனசுலயும் நம்ம பிள்ளை தான் இருக்கலாம். அவ சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த பையன் தான் சுத்தி சுத்தி வாரானே. எனக்கு இந்த விஷயம் தெரியாதா? சரோஜா பிள்ளை சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனா அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அன்னபூர்ணி. இல்லங்க, சத்யப்பா மனசுல சின்ன வயசுல இருந்து அந்த பையனை தான் நினைச்சிட்டு இருக்கலாம். அதனால தான் நம்ம பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கா. இதுக்கு மேலேயும் மனசு மாத்த முடியும்னு எனக்கு தோணலங்க. அதுதான் சொல்லி அந்த வீட்டுல போய் பேசி பார்த்தானே. அன்னபூர்ணி, கொஞ்ச நாளைக்கு நம்ம பிள்ளை அப்படி இருப்பா. அந்த பையனுக்கு அவிய வீட்டுல சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறாவ. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நம்ம பிள்ளைய மனசு மாத்தி தானே ஆகணும். அப்படி இல்லங்க, அந்த பையன் மட்டும் எப்படி கல்யாணம் முடிச்சிடுவான்? அவன் மட்டும் எப்படி வேற கல்யாணம் முடிச்சிட்டு போவான்? அது மட்டும் இல்லாம அவன் வேற கல்யாணம் முடிச்சிட்டா கூட நம்ம பிள்ளை எப்படி வேற கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்? 15 வருஷம் அந்த பையன் இந்த ஊர்ல இல்ல. அப்ப கூட அவனை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லியா. சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு போன பையன் அவன். அந்த வயசுலயே அவனை மறக்காம நினைச்சிட்டு இருந்தவ என்ன எப்படிங்க மறப்பா? அது மட்டும் இல்லாம வேற ஒருத்தனை கட்டி விட்டா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இதே மாதிரி அழுதுகிட்டு தான் உட்காந்துருப்பா. சர்ஜோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அந்த பையனுக்கு தாங்க அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அன்னபூர்ணி, அவிய வீட்டுல யாருமே சரி கிடையாது. இதுக்கு தானே நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவியெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுற ஆட்கள். நம்மள மாதிரி வீட்டுல பொண்ணு எடுப்பாங்களா? இல்லங்க, சர்ஜோப்ளக்காக பேசி பாப்பங்க. அவ மனசு மாத்திட்டானா நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும். அவியெல்லாம் அவ பிள்ளைக்காக யோசிச்சு பார்க்கதான் செய்வாவே. நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்க எதுவும் நடக்காது அன்னபூர்ணி. எனக்கு அந்த வீட்டுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க இஷ்டமே கிடையாது. நான் தோட்டக்காரன், கடைசி வரைக்கும் தோட்டக்காரனாவே இருந்துட்டு போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு சம்மந்தியாக எனக்கு இஷ்டம் இல்லை. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இடத்துல பொண்ணு கட்டி கொடுத்தாதான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். நம்ம பிள்ளையாலையும் சந்தோஷமா வாழ முடியும். இந்த மாதிரி வீட்டுக்கு கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளைய போய் எட்டி கூட பார்க்க முடியாது. அவைய என்ன கொடுமைப்படுத்தினாலும் நம்மளால கேட்கவும் முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்க அன்னபூர்ணி, அவகிட்ட பேசு. இல்லங்க, சர்ஜோப்ள நம்மளை விட புத்திசாலி தான். நம்ம பிள்ளை அழியத வச்சு உங்களுக்கு தெரியலையா? அவ இதெல்லாம் யோசிக்காம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களோ? அவளால அந்த பையனை மறக்கவும் இல்லங்க. நம்ம அப்பா அம்மாவா இருந்துட்டு இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. நம்ம பிள்ளைக்காக நம்ம போய் அந்த வீட்டுல பேசி பார்ப்பாங்க. என்னால அந்த வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேச முடியாது.